தென்காசியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆட்சியர் அலுவலக கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது குறித்து எமது செய்தியாளர் சம்பத்குமார் நிகழ்த்திய கள ஆய்வை பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்திற்கான 119 கோடி மதிப்பீட்டில் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகமானது கட்டப்பட்டது. இந்த ஆட்சியர் அலுவலகமானது கட்டப்பட்ட பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த நிலையிலும் இந்த பணிகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் நம்மிடம் இருக்கிறார். தற்போது இந்த வழக்கில் என்ன நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அதாவது 20,000 சதுர மீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்ட கட்டுமான பணிகளை இந்தியாவில் எந்த பகுதியில் மேற்கொண்டாலும் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக மாநிலத்தில் உள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் சுற்றுச்சூழல் முன்னனுமதி பெற வேண்டும் என்றும் அந்த முன்னனுமதியை பெற்ற பிறகுதான் குழி தோண்டும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று 2006ஆம் ஆண்டிலே இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி சுற்றுச்சூழல் முன்னனுமதி பெற்ற பிறகுதான் இந்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் புதிய அலுவலகத்தினுடைய குழி தோண்டும் பணியை கூட மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த அதிகாரிகள் நாம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் சட்டத்தை மீறலாம், நம்மளை யாருமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் அனுமதி வாங்கிக்கலாங்கிற அசட்டு துணிச்சல் காரணமாக அந்த அனுமதியை பெறாமல் கட்டுமான பணிகளை முடித்து விட்டார்கள். முடித்த பின்னர் சுற்றுச்சூழல் பின் அனுமதி வேண்டி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் அவர்கள் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பமானது பரிசீலனையில் இருந்து வருகின்ற நிலையில் இந்திய உச்சநீதிமன்றம் இதுபோன்று பின் அனுமதிகள் வேண்டி விண்ணப்பிக்கும்படும் மனுக்கள் மீது எந்த விதமான பரிசீலனை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. அந்த அடிப்படையின் கீழ் இன்று வரை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய அந்த சுற்றுச்சூழல் பின் அனுமதி வேண்டும் மனுவானது நிலுவையில் இருந்து வந்தது. ஆனால் நேற்றைய தினம் இந்திய உச்சநீதிமன்றம் இது போன்ற பின் அனுமதி என்பது இனிமேல் எக்காலத்திலும் வழங்கக்கூடாது, இதை எக்காலத்திலும் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஊக்குவிக்க கூடாது, இது தொடர்பாக எந்த விதமான அலுவலக குறிப்பாணைகளோ சர்க்குலரோ அல்லது நோட்டிபிகேஷனோ எதுவும் இனி வருங்காலத்தில் போடக்கூடாது என்பதாக இறுதியாக ஒரு நல்ல உத்தரவை பிறப்பித்துள்ளது. அது மட்டும் இல்ல, அந்த நீதிமன்றம் அந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க, இதை ஒரு சமூக குற்றமாக பார்க்கிறோம், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் இதையெல்லாம் செய்தார்களானால் இது ஒரு சமூக குற்றம், ஆக இதை கடுமையாக பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நேற்றைய தினம் தடை உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள். அதனால இந்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது என்பது இனி சாத்தியம் அல்ல. பல கோடி மதிப்பீட்டில் ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டும் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக இந்த ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்படாமல் பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சம்பத் முருகன்.